سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقوموا لله قانتين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, கடந்த சில வாரங்களாக தொழுகையின் விஷயங்களை பற்றி, அதனுடைய நேரங்கள் எப்படி, எந்த நேரங்களில் தொழ வேண்டும், எந்த நேரங்களில் தொழக்கூடாது என்பவை பற்றி, அத்தோடு சேர்த்து தொழுகையில் பின்பற்ற வேண்டிய ஷர்த்துக்கள், அதாவது நிபந்தனைகள், தொழுகையில் கடைபிடிக்க வேண்டிய ருக்னுக்களை பற்றியெல்லாம் சென்ற வாரங்களில் பார்த்து வந்தோம். அதனை தொடர்ந்து இந்த இரண்டிற்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய, அதாவது தொழுகையில் பின்பற்ற வேண்டிய ஷர்த்துக்கள், ருக்னுக்கள். ஷர்த் என்பது தொழுகைக்கு முன்னால் ஆரம்பத்திலிருந்து அதனை முடிக்கும் வரை நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்களுக்கு ஷர்த் என்று அழைக்கப்படும். தொழுகையை ஆரம்பித்ததற்கு பின்னால் அதில் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு ருக்குன் என்று அழைக்கப்படும். அவற்றை மறதியாகவோ வேண்டுமென்றோ அலட்சியமாகவோ விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் தொழுகின்ற தொழுகை சரியான முறையில் நிறைவு பெறாது என்பவற்றை பற்றியெல்லாம் பார்த்து வந்தோம். அதனை தொடர்ந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐந்தாவது சட்டமாக இருக்கக்கூடிய தொழுகையின் வாஜிபுகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வாஜிப் என்பது ருக்னுக்கு அடுத்த நிலையில் இருப்பது, அதாவது தொழுகையில் பின்பற்ற வேண்டிய 8 செயல்கள் வாஜிபுகளாகும். ருக்னுக்கள் இல்லாத அவசியமான செயல்களை வாஜிப் என்று கூறப்படும். இவற்றில் வேண்டுமென்றோ அதில் இருக்கக்கூடிய தொழுகையின் வாஜிபுகளை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தொழுகை வீணாகிவிடும். ஒரு சில நேரங்களில் அதனுடைய அவசியம் என்னவென்று தெரியாமல் மறதியான நிலையில் ஒரு சில விஷயங்களை பின்பற்ற மறந்துவிட்டோம் என்று சொன்னால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த தொழுகை நிறைவு பெறுவதற்கு முன்னால் சஜிதா சஹ்வி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை பின்பற்றி அந்த தொழுகைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு வாஜிபுகள் என்று கூறப்படும். இந்த ருக்னுவுக்கும் வாஜிபுக்கும் உள்ள வித்தியாசங்கள், ருக்னுவை அதாவது தொழுகையில் பின்பற்ற வேண்டிய இருக்க வேண்டிய ருக்னுக்களை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது தெரிந்து விட்டாலும் தெரியாமல் விட்டாலும் வேண்டுமென்றே விட்டாலும் தொழுகை வீணாகிவிடும். எனவே அவற்றில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் சென்ற வாரம் பார்த்த 14 விஷயங்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது, அவசியம் பின்பற்ற வேண்டியது. வாஜிப் என்பது அவசியம் பின்பற்ற வேண்டும், ஆனால் மறதியான நிலையில் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் ஒரு சில சலுகைகளை வழங்குகிறது. எனவே ருக்குனி என்பது வாஜிபை விட மிக கட்டாயமான ஒன்றாகும் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். வாஜிபுகளை பொறுத்தவரை தொழுகையின் முதல் தக்பீர், தக்பீர் தஹ்ரீமா என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அதாவது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தக்பீர் கட்டி ஆரம்பிப்பது என்பது தொழுகையின் ருக்னு ஆகும், கட்டாய கடமையாகும். அல்லாஹு அக்பர் என்று கூறி தக்பீர் கட்டுவது என்பது அவசியமான ஒன்று. ஆனால் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற செயல்களில் இருக்கக்கூடிய தக்பீர்கள் என்பது தொழுகையின் வாஜிபுகளாகும். முதல் தக்பீரை பொறுத்தவரை தொழுகையின் ருக்னுவாக கருதப்படும். தொழுகை நிறைவு பெறும் வரை பொதுவாக ருக்குவுக்கு செல்லும் பொழுது
சுஜூதுக்கு செல்லும் பொழுது, சுஜூதிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று கூறி அந்தந்த செயல்களை பின்பற்றுவதென்பது இதற்கு தக்பீருல் இன்திகால், அதாவது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்வதற்கு சொல்லும் தக்பீர். இது தொழுகைகளை பொறுத்தவரை வாஜிப் என்கிற கேட்டகரியில் வரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபீ குல்லி ஹஃப்லின் வ ரஃப்அன் வ கியாமின் வ குஊதின் என்பதாக. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இவ்வாறு தக்பீர் சொன்னவர்களாக நாங்கள் கண்டோம். எந்தெந்த நிலையில்? அவர்கள் குனிந்த நிலையில், ருக்குவுக்கு செல்லும் நிலையில், சுஜூதுக்கு செல்லும் நிலையில், சுஜூதிலிருந்து எழுந்திருக்கும் நிலையில் என்று அமர்ந்த நிலையில், இப்படி எல்லா நிலையிலும் அவர்கள் தொழுகைகளில் தக்பீர் கூறக்கூடியவர்களாக நாம் பார்த்தோம் என்கிற ஹதீஸை நாம் இங்கு பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நிலைக்கு செல்லும் பொழுதும் நாம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை முழங்கி அந்தந்த நிலைகளை செயல்படுத்துகின்றோம். இன்னும் குறிப்பாக ஹதீஸ் இவ்வாறாக வருகின்றது, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழும்படி நீங்கள் என்னை காண்கிறீர்களோ அதே போல தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளக்கூடிய ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதுபோல இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்த்தால், இமாம் மற்றும் முன்ஃபரித் என்று கூறக்கூடியவர் தனியாக தொழக்கூடியவர்கள். இமாமை பின்தொடரும் பொழுது அல்லது தனியாக தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் பொதுவாக நாம் என்ன சொல்லக்கூடாது? மற்ற நிலைகளுக்கு செல்வதை போல அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடாது. நின்ற நிலையிலிருந்து ருக்குவுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு சொல்கின்றோம். அதே போல நின்ற நிலையிலிருந்து சுஜூதுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சுஜூதுக்கு செல்கின்றோம். சுஜூதிலிருந்து எழுந்து அமரும் பொழுது, எழுந்து நின்ற நிலைக்கு திரும்பி வரும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம். ஆனால் ருக்குவிலிருந்து நின்ற நிலைக்கு மாறும் பொழுது மாற்றமாக சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். அங்கு அல்லாஹு அக்பர் என்று பயன்படுத்தக்கூடாது. இது எதனுடைய அடிப்படையில் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அனைத்துமே நாம் பின்பற்றக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே ஹதீஸின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், என்ன மொழிந்தார்கள் என்பதை கணக்கிட்டு தான் நாம் பின்பற்றக்கூடிய அனைத்து செயல்களும் அமைகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி யுகப்பிர் ஹீன யகூம், அதாவது நின்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் நின்ற நிலையிலிருந்து ருக்குவுக்கு செல்லும் பொழுது அவர்கள் ருக்கு சொன்னவர்களாக தக்பீர் சொன்ன அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னவர்களாக ருக்குவுக்கு செல்வார்கள். சும்ம யுகப்பிரு ஹீன யர்கஉ, அதாவது ருக்குவிலிருந்து ருக்குவுக்கு செல்லும் பொழுது தக்பீர் சொல்வார்கள். சும்ம யகூலு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஹீன யர்ஃபஉ, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுல்பஹு மினர் ருக்கா, அதாவது அவர்களுடைய முதுகுத்தண்டை ருக்குவிலிருந்து உயர்த்தும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று மொழிந்தவர்களாக இருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் நாமும் அதையே பின்பற்றி வருகின்றோம். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இமாமுக்கும் தனியாக தொழக்கூடியவர்கள். இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொல்வதை கேட்ட பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று உச்சரிப்பார்கள். இது இமாமும் தனியாக சொல்லக்கூடியவர்களும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்வது சுன்னத்தான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அதே போல பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த், அவர்கள் இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகைகளில். ஆனால் தனியாக தொழுவும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்தை சொல்லிக் கொள்ளலாம். இது எதன் அடிப்படையில் நாம் இங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள், அன்னஹு கால் இன்னமா ஜுஇலல் இமாமு
லியுத்தம்ம பிஹி ஃபலா தக்தலிஃபு பி. அதாவது இமாம் உங்களுக்கு ஆக்கப்பட்டதை எதற்கென்று சொன்னா நீங்க அவர்களோடு சேர்ந்து பின்பற்றுவதற்காகத்தான் இமாமை நிர்ணயம் செய்தது மார்க்கம். எனவே ஃபலா தக்தலிஃபு பி, அவருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், இமாமோடு முரண்பட்டு நீங்கள் தொழுகாதீர்கள் என்று எச்சரிக்கக்கூடிய ஹதீஸை புகாரிலே பதிவா இருக்கின்ற ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஃபஇதா ரகஅ ஃபர்கஉ, உங்களுடைய இமாம் ருக்குவுக்கு போனா அவரோட சேர்ந்து நீங்களும் ருக்குவுக்கு போங்க. வஇதா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்த், இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூற நீங்கள் கேட்டால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று நீங்கள் கூறுங்கள் என்று கூறக்கூடிய ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதுபோல நான்காவது விஷயம், ருக்கூவில் இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்வதென்பது வாஜிபான ஒன்று. தொழுகையின் வாஜிபுகளில் ருக்கூவோட நிலையில் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ஒரு தடவை சொல்வது வாஜிபு, 3 தடவை 5 தடவை சொல்வது என்பது சுன்னத்தாக கருதப்படும். குறைந்தது 3 முறையாவது சொல்ல வேண்டும் என்பது சுன்னத்தாக கருதப்பட வேண்டியது. குறைந்தபட்சம் ஒரு தடவை சொல்ல வேண்டும் என்பது கட்டாய கடமை, வாஜிபாக இங்கு பார்க்கின்றோம். அதே போல 5வது விஷயம், சஜிதாவில் இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்வது என்பது தொழுகையின் வாஜிபுகளில் ஒன்றாகும். கிட்டத்தட்ட 9 வாஜிபுகள், 8 வாஜிபுகள் இருக்கின்றது. இந்த 8 வாஜிபுகளில் முதல் வாஜிப் என்னன்னு சொன்னா, அதாவது அந்த தக்பீர் இல்லாத முதல் தக்பீர் இல்லாம மற்ற தக்பீர்களுக்கு எல்லாம் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பது வாஜிபான ஒன்று. 2வது விஷயம், தனியாக தொழக்கூடியவர்களும் இமாம்களும் ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா சொல்வது என்பது 2வது வாஜிப். 3வது விஷயம், இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவுடன் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்வது என்பது 3வது வாஜிப். அதே போல 4வது வாஜிப், ருக்கூவோட நிலையில் இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்வது என்பது ஒரு தடவை சொல்வது என்பது வாஜிப், 3 தடவை சொல்வது என்பது சுன்னத். அதே போல சஜ்தாவில் இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பியல் ஆலா ஒரு தடவை சொல்வது வாஜிப், 3 தடவை சொல்வது என்பது சுன்னத்தாகும். அதுபோல 6வது விஷயம், 2 சஜ்தாவிற்கு இடையில் ரப்பிக் ஃபிர்லி என்று கூறுவது ஒரு வாஜிப். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யகூலு பைன சஜ்ததைனி ரப்பிக் ஃபிர்லி, இப்னு மாஜாவில் பதிவாகின்ற ஹதீஸ், 2 சஜ்தாவுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிக் ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக என்கிற தஸ்பீகை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். 7வது விஷயம், 2 ரக்காத்தில் 2வது சுஜூதை முடித்த பின்னர் முதல் தஷஹுதில் அமர்வது, அத்தஹியாத்து ஓதுவது. அதாவது 4 ரக்காத் தொழுகிறோம் அல்லது 2 ரக்காத் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா 2வது ரக்காத்தின் இறுதியில் 2 சஜ்தாவை முடித்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் ஒரு சிறு அமர்வில் அமர்வது என்பது அந்த அமர்ந்த நிலையில், அந்த அமர்ந்த நிலையிலுக்கு அத்தஹியாத் என்று சொல்லப்படும். அந்த அத்தஹியாத்துடைய நிலையில் தஷஹுதில் அமர்ந்து அத்தஹியாத் ஓதுவது என்பது வாஜிபான ஒன்றாகும். இது ஒருவேளை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இமாம் 2வது ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார் என்று சொன்னால் இமாமோடு சேர்ந்து பின் தொழக்கூடியவர்களும் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இமாம் எதை செய்கிறாரோ அதை தான் நாமும் பின்தொடர வேண்டும். அது தவறாக இருக்கும் பொருட்டு தொழுகையின் இறுதியில் சஜ்தா சஹ்வு செய்து அந்த தொழுகைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இமாம் நின்றதுக்கு அப்புறம் திருப்பி என்ன செஞ்சிடக்கூடாது, உட்காரக்கூடாது என்பது சில மார்க்க அறிஞர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. அதாவது புகாரில பதிவாயிருக்கின்ற ஹதீஸ், அன் அப்துல்லா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு புஜைனா அவர்கள் கூறுகின்றார்கள், கால ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுதோம். அப்பொழுது அல்-லஹர் ஃபகாம அலைஹி ஜுலூசன், லஹருடைய வக்து தொழுவும் பொழுது 2வது ரக்காத்தில் அமராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஃபலம்மா கான ஃபி ஆகிர் ஸலாத்திஹி, எதுவுமே சொல்லல அவங்க, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அதே பின்பற்றி நாங்களும் தொழுதுட்டோம். ஆனா ஆகிர் ஸலாத்திஹி, தொழுகையின் இறுதியில்
சஜத சஜிதத்தைன், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதாக்கள் செய்து அந்த குறையை நிவர்த்தி செய்தார்கள் என்று கூறக்கூடிய ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். உதாரணமாக ஹனஃபியில என்ன செய்வோம் என்று சொன்னால், தொழுகையில் ஏதாவது தவறுகள் நடந்து விட்டது என்று சொன்னால், மிஸ்டேக் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னு சொன்னா, அது நமக்கு பின்னாடி தான் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அந்த தவறுல நாம் உறுதியாக இருக்கிறோம் என்கிற பட்சத்தில் தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன்னால், அதாவது 4வது இறுதி தக்பீர் 2வது ரக்காத்தோ அல்லது 4வது ரக்காத்தோ எத்தனை ரக்காத்தோ அந்த இறுதி ரக்காத்தில் அமரும் பொழுது அத்தஹியாத் முடித்ததற்கு பின்னால் ஒரு சலாம் கொடுத்து விட்டு பிறண்டு 2 சஜிதாக்கள் செய்து பிறகு மீண்டும் அத்தஹியாத்தில் அமர்ந்து அதில் ஓதக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் ஓதிவிட்டு சலாம் கூற வேண்டும் என்பது ஹனஃபி மதுஹபில் பின்பற்றக்கூடிய ஒரு முறையாக கருதப்படுகின்றது. பொதுவா நம்ம அந்த அத்தஹியாத்துடைய ஓதுறது நம்ம வழக்கமா புகாரியில வரத அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே அந்த அத்தஹியாத் ஓதுவோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. நிறைய இது எல்லாத்துக்கும் ஓத தெரியும். ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து ஓத வேண்டும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, அதாவது நம்முடைய தொழுகைகள், காணிக்கைகள், நன்மைகள் அனைத்தும் யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அதுக்கு பிறகு நாம் யாருக்கு சலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்கிற ஒரு துவாவை நாம் இங்கு ஓதுகின்றோம். அதே போல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அந்த அல்லாஹ்வுடைய சமாதானம் யார் மீதும் வர வேண்டும்? நம் மீதும் வர வேண்டும். இபாதித் சாலிஹீன் நல்லடியார்கள் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டுமாக என்கிற துவாவை நாம் இதில் ஓதுகின்றோம். பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறுகிறேன் என்கிற இந்த முறை புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. இதனுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த அத்தஹியாத்தை ஓதி வருகின்றோம். அதே போல 8வது விஷயம் என்னவென்று பார்த்தால், தஷஹுத் ஓதுவதற்காக அமர்வது. இந்த அதாவது அத்தஹியாத் ஓதணும் அப்படிங்கிறது வாஜிப், உட்காராம ஓத முடியாது, உட்கார்ந்தாதான் ஓத முடியும். அப்ப அதை ஓதுவதற்காக அமர்வது என்பது இங்கு வாஜிபாக கருதப்படுகின்றது. ஃபஇதா ஜலஸ்த ஃபீ வஸதி ஸலாத்தி ஃபத்மைன், அதாவது நீங்கள் 2 ரக்காத்துக்கு பிறகு நீங்கள் உட்கார்ந்து விட்டு தொழுகையின் நடுப்பகுதியில் நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிதானமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அமைதியாக அமர்ந்து. எப்படி அமரணும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தருகின்றார்கள். அதாவது இடது காலின் மீது உங்களுடைய பாரத்தை வைத்து அமர்ந்து கொண்டு பிறகு தஷஹுதை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போல இதா கஅத்தும் ஃபீ குல்லி ரக்அத்தின் ஃபகூலு அத்தஹியாத்து லில்லாஹ், அதே மாதிரி உட்கார்ந்துட்டீங்க, அமைதியா உட்கார்ந்ததற்கு பிறகு பின்னால் நீங்கள் எதை ஓதிக்கொள்ளுங்கள்? அத்தஹியாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை நாம் இங்கு பார்க்கின்றோம். இது அனைத்தும் தொழுகையின் வாஜிபுகள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது 6வது சட்டமாக இருக்கக்கூடியது என்பது தொழுகையின் சுன்னத்துகள். வாஜிபுகளை பொறுத்தவரை கட்டாயம் அவசியம் பின்பற்ற வேண்டும். மறதியான நிலையில் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அந்த இதை மறந்துவிட்டோம் என்கிற சிந்தனை வரும் பொருட்டு நம்முடைய தொழுகைகளை நிறைவு செய்வதற்கு முன்னால் 2 சஜிதாக்களை செய்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நம்முடைய தொழுகைகளை முடிக்க வேண்டும் என்று ஹதீஸ்களின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையில் நாம் நம்முடைய தொழுகைகளை பின்பற்றி வருகின்றோம். அதே போல தொழுகையில் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துகள், எல்லா விஷயங்களை பொறுத்தவரையுமே ஒரு சாப்பிடுவதாக இருந்தாலும் மார்க்கத்தின் எந்த விஷயங்களை பின்பற்றினாலும் அதில் சுன்னத்துகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல பின்பற்றுவதற்கு பெயர் தான் சுன்னத். அவர்கள் மீது நேசத்தை காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டியது என்பது நம் மீது கட்டாய கடமையான ஒன்றாக கருதப்படுகின்றது. எனவே இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் நாம் பொடுபோக்காகவும் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது.
அனைத்து விதமான சுன்னத்துகளையும் நம்மால் முடிந்தவரை பேணி தொழுக வேண்டும் என்பது மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. இந்த சுன்னத்துடைய விஷயங்களில் 2 வகைப்படுகின்றது. அதாவது சொல் சார்ந்த சுன்னத்துகள், செயல் சார்ந்த சுன்னத்துகள். ஒரு சில சுன்னத்துகளை வாய் மொழியால் சொல்வதை கொண்டு அது சுன்னத்தாக கருதப்படும். ஒரு சில விஷயங்களை நம்முடைய தொழுகைகளில் செயல்களின் மூலமாக நிவர்த்தி செய்யும் பொழுது அது செயல் சார்ந்த சுன்னத்துகளாக கருதப்படும். இந்த சொல் சார்ந்த சுன்னத்துகளில் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது குறிப்பாக நாம் இந்த தக்பீர் தஹ்ரீமா, அதாவது முதல் தக்பீர் கட்டுறோம் இல்லையா, தக்பீர் கட்டியதற்கு பின்னால் துஆ உல் இஃப்திதாஹ், அந்த ஆரம்ப துஆவை ஓதுவது என்பது தொழுகையில் சுன்னத். குறிப்பாக நாம் சனா ஓதுகின்றோம். தக்பீர் கட்டியதற்கு, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு நாம் சனாவை ஓதுகிறோம். ஒரு சில நபர்கள் வேறு விதமாக ஓதுவார்கள். ஹனஃபியை பின்பற்றக்கூடியவர்கள் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக் என்கிற இந்த துஆவை ஓதுவார்கள். இதற்கு பேர் துஆவுல் இஃப்திதாஹ் என்று அழைக்கப்படும். இது ஓதுவது என்பது தொழுகையின் சுன்னத்துகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதற்கு பின்னால் தஅவ்வுத், இரண்டாவது சுன்னத் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டுவது என்பது ருக்குன், ருக்குனுக்கு பின்னால் சுன்னத், பிறகு ஒரு சுன்னத். எது சுன்னத்? தஅவ்வுத். தஅவ்வுத் என்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் முதல் ரக்காத்தில், மற்ற ரக்காத்துகளில் அவசியம் இல்லை, முதல் ரக்காத்தில் அஊது பில்லாஹ் சொல்வது என்பது சுன்னத்தான ஒன்று. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவது என்பது சுன்னத். அஊது பில்லாஹ் ஓதியதற்கு பின்னால் பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவது என்பது ஒரு சுன்னத். அதற்கு பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்பது ருக்னுவில் சேரும். சென்ற வாரம் பார்த்தோம். சூரா ஃபாத்திஹா ஓது என்பது கண்டிப்பான ஒன்று. அதற்கு பின்னால் நிறைவேற்ற வேண்டிய சுன்னத்துகள் சனா ஓதுறது, அஊது பில்லாஹ் ஓதுறது, பிஸ்மில்லா ஓதுறது. பிஸ்மில்லா ஓதியதற்கு பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓதுவது என்பது ருக்னுவில் சேரும். சூரா ஃபாத்திஹா ஓதி முடித்ததற்கு பின்னால் துணை சூரா ஓதுவது என்பது சுன்னத்தில் சேரும். அதற்கு பின்னால் துணை சூரா ஓதுவது என்பது சுன்னத். இந்த ஃபாத்திஹா ஓதி முடித்ததற்கு பின்னால் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகைகளில் ஆமீன் சொல்வது என்பது ஒரு சுன்னத். குறிப்பாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சப்தமாக ஆமீன் சொல்வார்கள். ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மௌனமான முறையில் ஆமீன் சொல்வார்கள். இந்த ஆமீன் மௌனமாகவோ சப்தமாகவோ கூறுவது என்பது ஒரு சுன்னத். இதற்கு பின்னால் துணை சூரா ஓதுவது என்பது ஒரு சுன்னத். அதுபோல ருக்கூவில் ஒரு முறை சுப்ஹான ரப்பில் அதீம் என்று சொல்வது என்பது வாஜிப். 3 முறை அல்லது 5 முறை தஸ்பீஹ்களை அதிகமாக ஓதுவது என்பது சுன்னத். சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் அதீம் எத்தனை முறை? 3 முறையோ 5 முறையோ ஒற்றை படைகளில் ஓதுவது என்பது சுன்னத். அதே போல சுஜூதில் தஸ்பீஹ்களை சுப்ஹான ரப்பில் ஆலா ஒரு முறை சொல்வது என்பது வாஜிப். 3 முறையோ 5 முறையோ சொல்வது என்பது சுன்னத். அதுபோல சலாம் கூறுவதற்கு மின் துவா கேட்பது என்பது சுன்னத். இந்த துவாவை பொறுத்தவரை நிறைய மாற்று கருத்துகள் இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டிய துவாக்கள் அல்ல. பொதுவாக நாம் அத்தஹியாத் ஓதி முடித்துவிட்டு சலவாத் ஓதுகின்றோம். இந்த சலவாத்தை நிவர்த்தி செய்ததற்கு பின்னால் அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபஃபில், இந்த துவாவை ஒரு சில நபர்கள் ஓதுவார்கள். இது அல்லாமல் ஒரு சில வேறு துவாக்களை மற்றவர்கள் ஓதுவார்கள். இந்த துவாவை ஓதுவது என்பது சுன்னத். இது அனைத்தும் சொல் சார்ந்த சுன்னத்துகள். செயல் சார்ந்த சுன்னத்துகள் என்கிற வகையில் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் ஒவ்வொரு தக்பீரை கூறும் பொழுது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லும் பொழுது, ருக்கூவிலிருந்து சுஜூதுக்கு அதாவது எழுந்திருக்கும் பொழுது அல்லது நின்ற நிலையிலிருந்து சுஜூதுக்கு செல்லும் பொழுது, சுஜூதிலிருந்து மீண்டும் நிலைக்கு செல்லும் பொழுது, இந்த அனைத்து விதமான தக்பீர்களிலும் கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்வதோடு கைகளை உயர்த்துவது என்பது ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை இது செயல் சார்ந்த சுன்னத்தாக கருதப்படுகின்றது. அதுபோல நின்ற நிலையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது இடது கையின் மீது வலது கையை கட்டிக்கொள்வது என்பது சுன்னத். வலது கையின் மீது இடது கையை கட்டிக்கொள்ளக்கூடாது. இடது கையின் மீது வலது கையை கட்டிக்கொள்வது என்பது ஒரு சுன்னத், செயல் சார்ந்த சுன்னத்தாக கருதப்படுகின்றது. மூன்றாவது விஷயம்,
நிலையில் இருக்கும் பொழுது, நின்ற நிலையில் தொழுகும் பொழுது அங்கு இங்கு பார்க்காமல் நாம் எந்த இடத்தில் சஜிதா செய்கின்றோமோ அந்த சுஜூதுடைய இடத்தை பார்த்து நிற்பது என்பது சுன்னத். தொழுகைகளில் நிறைய பேருக்கு ஓர்மை கிடைக்காததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மனது அலைப்பாயும். ஒரு சில நேரங்கள் அங்க இங்கே பார்க்கறதுனால நமக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சரியான ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றார்கள். தொழுகையில் ஓர்மை வர வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த நிலைகளில் எங்கெங்கு நாம் பார்க்க வேண்டும் என்பது முதற்கொண்டு ஹதீஸ்களில் வருகிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் நின்ற நிலையில் இருக்கும் பொழுது அங்கு இங்கு பார்க்காமல் நாம் எந்த இடங்களில் சுஜூது செய்ய இருக்கின்றோமோ அந்த இடங்களை பார்ப்பது என்பது சுன்னத். அதனை பார்த்து தொழுகும் பொழுது நமக்கு தொழுகையில் ஓர்மை கிடைக்கும். நம்முடைய சிந்தனைகள் அலைகழியாமல் ஒரே இடத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஃபோக்கஸ், ஃபுல் அட்டென்ஷன் எதுல இருக்கும்? தொழுகையில் இருக்கும். அதே போல நிலையில் நம்முடைய பாதங்களை சரியாக வைப்பது, ரொம்ப அகலமாகவும் விரிச்சு வைக்காம, ரொம்ப இரண்டு கால்களையும் ஒட்டியும் வைக்காமல் சரியான ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சராசரியாக நின்று தொழுவது என்பது, பாதங்களை சரியாக வைப்பது என்பது, சஃபுகளில் நேராக குதிகால்களை பார்த்து நிற்பது என்பது செயல் சார்ந்த ஒரு சுன்னத்தாக கருதப்படுகின்றது. அதே போல ருக்கூவில் செல்லக்கூடியவர்கள் ருக்கூவில் இருக்கக்கூடிய நிலைகளில் ஒரு சில நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முதுகை வளைத்து நிற்பார்கள். முதுகை ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி நிற்பாங்க, தலையை தூக்கிட்டு நிற்பாங்க, முட்டியை சரியா பிடிக்க மாட்டாங்க, முட்டி மடங்கி இருக்கும். அப்படி இல்லாம முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே போல இந்த இரண்டு முட்டியையும் நம்முடைய கைகள் இறுக்கமாக பிடித்திருக்க வேண்டும். பிடித்திருக்கக்கூடிய கைகளை நாம் விரல்களை ரொம்ப ஒட்டியும் வைக்கக்கூடாது, ரொம்ப விரிச்சும் வைக்காம போதுமான முறையில் அதை ஸ்டடியா பிடிச்சி நிற்கிறது. அதே மாதிரி முதுகு தண்டை வளைத்து நிற்காமல் நேராக நம்முடைய தலையும் நம்முடைய முதுகும் சரிசமமாக நேராக வைத்திருப்பது என்பது செயல் சார்ந்த சுன்னத்தாக கருதப்படுகின்றது. இவை அனைத்தும் செயல் சார்ந்த சுன்னத்துகள். எனவே வரக்கூடிய காலங்களில் என்னென்ன விஷயங்களை செய்வதனால் நாம் தொழுகின்ற தொழுகைகள் முறிந்துவிடும், தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் என்கிற விஷயங்களை பார்த்து என்பவற்றை பற்றி எல்லாம் கடந்த வரக்கூடிய காலங்களில் பார்க்கும். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.